தீவிரமான கார்டியோ பயிற்சிகள் மூலம் தன்னுடைய உடல் எடையை குறைத்தது குறித்து கீர்த்தி சுரேஷ் பேட்டி ஒன்னுத்துல வெளிப்படையா பேசியிருக்காங்க. 2019 நான் கொஞ்சம் பருமனா இருந்தேன். பின் அதை குறைக்க அதிகமா கார்டியோ செஞ்சேன். ஆனா வலிமைக்கான பயிற்சிகளை நான் மேற்கொள்ளல. அதனால தசையை இழந்துட்டேன். எடையும் விரைவா குறைஞ்சிடுச்சு அப்படின்னு கூறியிருக்காங்க. அதுக்கான முடிவுகள் மிக தெளிவாக தெரிஞ்சிச்சு. முகம் கூர்மையான வடிவத்துடனும் மிகவும் மெலிந்த தோற்றத்துடனும் இருந்துச்சு. அந்த நேரத்துல என் முகம் அளவுக்கு மீறி ரொம்பவே ஒல்லியா தெரிஞ்சுது. நான் உடற்பயிற்சி மட்டும்தான் செய்யல, மத்தபடி தூங்குறது, சாப்பிடுறது, வேலை செய்யறது அப்படின்னு இதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்காங்க. உடற்பயிற்சி நிபுணர்களின் பரிந்துரை என்னன்னா, வாரத்துக்கு குறைந்தது 2 முதல் 3 நாட்கள் வலிமை பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங். கார்டியோ மற்றும் வலிமை பயிற்சியோட சமநிலை ஸ்கின் ஃபேட் தோற்றத்தை தடுக்குமா. கீர்த்தியோடைய இப்போதைய அணுகுமுறை என்னன்னா, கீர்த்தி சுரேஷ் இப்போ தன்னுடைய உடற்பயிற்சி திட்டத்துல வலிமை பயிற்சியையும் இணைத்திருக்காங்க, ஸ்ட்ரென்த் ட்ரெய்னிங்கையும் இணைச்சிருக்காங்க. விரைவான தீர்வுகளை விட நீண்டகால ஆரோக்கியமே அவங்களுடைய குறிக்கோளா இருக்கு. நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாரத்துக்கு 150 முதல் 300 நிமிடங்கள் வரை மிதமான தீவிர கார்டியோ அல்லது 75 முதல் 150 நிமிடங்கள் அதிக தீவிர செயல்பாடு மற்றும் வலிமை பயிற்சியை மேற்கொள்ள வலியுறுத்துறாங்களாம். இது மாதிரி நடிகை கீர்த்தி சுரேஷும் எடை குறைப்பில் அதிகம் கவனம் செலுத்துவதிலிருந்து சரியான முறையை மேற்கொள்றதே உடலை சீராக வைத்திருக்க உதவும் அப்படின்றத தெளிவா காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க.